அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 141வது அப்டேட்டை பார்க்க போகிறோம். நிறுத்து நேத்தோட யுத்தம் முடிஞ்சு போச்சே, 140ஓட முடிக்க போகிறேன்னு சொன்னியே, அது என்ன அப்டேட் நம்பர் 141? அப்புறம் எனக்குள்ளே தோணுச்சு, ஸோ இவ்வளோ தொலைவு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்குமே கூட்டிகிட்டு போயிடலாமே. ஏன்னா ட்ரம்ப் வந்து வடிகட்டிய ஒரு மகா பொய்யர் அப்படின்னு ஈரான் தரப்பில் ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போட்டது ஒரே ஒரு ட்விட்டு, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இது மாதிரி நிபந்தனைகளுடன் ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்குள்ளே அவரோட திரைக்கதை வசனத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மகா பையர் உலகம் சந்திக்கணுமா, எல்லாமே ஃபேக் அண்டு போலி செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை முழுமையாக நாங்கள் ஓப்பன் பண்ணல, நிறைய ரெஸ்ட்ரிக்டட் விடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை மறுபடியும், இன்னும் பிளேஸ் வந்து இஸ்லாமாபாத் தான் சொல்கிறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியல. அதனால் உங்களை டைரெக்டாக பேச்சுவார்த்தை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டு அந்த பேச்சுவார்த்தையில் நம்மளும் கலந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த போரை முடிப்போம். ஆனால் எனக்கு இந்த ட்ரம்ப்பு கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக ஸ்மூத்தாக போனார்னா இது கொஞ்சம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் இதே ட்விட்டை போட்டுட்டு இருந்தார்னா இது மறுபடியும் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து கிளம்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற அடிப்படையில் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. ஸோ 150 வரைக்கும் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம், அது எல்லாமே நாட்டாமல் ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, அந்த மனுஷனை நம்பி கடைசியில் உலகமே ஒரு ரேஞ்சில் மாற போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. பார்க்கலாம், நம்ம எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவில் என்னுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, நான் இப்போ தான் அந்த மும்மூர்த்திகளோட வீரத்தை பார்க்க போகிறேன். இல்லை, அந்த 40 நாடுகள் ஒருங்கிணைந்து அவங்களோட வீரத்தை நான் பார்க்க போகிறேன். நான் நேற்று இரவு வீர சபதம் எடுத்தாங்க, கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணாங்க, தண்ணி மேலாம் சத்தியம் பண்ணாங்க. இதுக்கப்புறமும் ஈரான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் சொல்லுவாங்க, சர்வதேச கடல் பகுதியை எந்த ஒரு நாடும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நாங்கள் களத்தில் இறங்க போகிறோம், கப்பல்களை அனுப்ப போகிறோம், பிரித்து மேய போகிறோம்லாம் சொன்னாங்க இல்லையா? சரி, ஓகே, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன், நிச்சயமாக காத்துட்ருக்கேன் நான். ஃப்ரான்ஸ், அதுவும் இந்த ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்க போகும்போது, என்னப்பா இந்த தேய்க்கிறன்ற மாதிரி கன்னத்தை போட்டு தேய்க்கிற தேயிலையோ விட்டா மொத்தமே கொடுத்துருவாட்டுக்குதுன்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் பாருங்கள். பாஸ் கையை கொடுத்துட்டு போங்க பாஸ்ன்னா, என்ன பாஸ் இதெல்லாம் மேக்கப் போட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறீங்களா நீங்கள்? அது ஜார்ஜியா மெலோனி கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களே இது கொஞ்சம் கூட சரியில்லை. மீடியாலாம் சுற்றி இருக்கிறாங்க, உங்கள் பார்ட்டி பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்கன்றது நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் அங்கே சகஜம் தானே, அங்கே ஒரு நார்மல் தானே இதெல்லாம். நம்ம கன்னத்தை தேய்க்கிறது, கன்னத்தில் முத்தம் கொடுக்கறதுலாம் வந்து சும்மா ஒரு குழந்தையும் அப்பாவும் ஒரு உரையாடலாம் அவங்க சொல்லுவாங்க. சரி, நம்மளுக்கு அது தேவையில்லாத டைலாக் அது என்னமோ பண்ணி போகிறாங்க. பட் ஏன் நான் இதை திருப்பி நேட்டோ நாடுகளில் அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஈரான் நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் லிமிட்டட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மற்றொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். 20ஆம் தேதி பேச்சுவார்த்தைங்க. அந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் அமெரிக்க தரப்பில் யார் வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஈரான் தரப்பில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிளைண்டாக இருக்குது. ஆனால் எங்கள் ட்ரம்ப் தரப்பில் வந்து மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே 8 போர் நிறுத்தின நான், லெபனான் 9, ஈரான் 10, வெற்றி மாபெரும் வெற்றி இல்லையே கொண்டாடுங்களே. 10 போர் நிறுத்திய ட்ரம்ப் வாழ்க. அங்கே சுற்றி இருக்கிற நபர்கள் கத்துனாங்க, 10 போர் நிறுத்திய ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. சரி, ரைட்டு, எங்கள் ஊர் இந்த வடிவேல் படத்தை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதே கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த ஈரான் மீது யுத்தத்தை யார் தொடங்கி வச்சது? நீங்கள் தான். யார் நிறுத்தி வச்சது? நீங்கள் தான். அது எனக்கு நின்ன மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கான கிரெடிட் யார்? உங்களுக்கு தான். சரி, லெபனான் யுத்தத்தை யார் தொடங்கி வச்சது? இப்போ யார் நிறுத்தினது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, 10 போரை நான் நிறுத்தினேன்ட்டார். நேற்று வரைக்குமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, அவ்வளோதான், நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு மறுபடியும் இன்றைக்கி ஓடி வந்து இல்லை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அடுத்த ஒரு மாதத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இன்னும் நாங்கள் குரூட் ஆயிலோட விலை குறையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது தான், இல்லை இவர் என்ன நினைச்சிட்டாரு, கப்பல் திடீர்னு பாதி வழியில் வரும்,
அவ்வளோதான்ப்பா தடன்னுவாங்க. ஐயோன்னு உட்காந்துருக்கணும். திரும்பி கிளம்பி வாங்கப்பான்னு சொல்லணும்னு நினைப்பாரா? எனக்கு ஒன்றும் புரியல இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. நேற்று ஒரே சமயத்தில் இந்த தடைகள் நீக்கப்பட்டது என்று அனௌன்ஸ் பண்ண உடனே நேற்று உங்களுக்கு வீடியோ பதிவு போட்டிருந்தேன், மறுபடியும் அந்த வீடியோ பதிவு போடுறேன். ஒரே சமயத்தில் எல்லாம் கப்பல்கள் வர ஆரம்பிச்சது. ஆனால் அப்போ தான் ஈரான் வந்து என்ன செக் பண்ணுறாங்கன்னா, நிறைய கப்பல்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணுறாங்க. எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், ஐ மீன் நாங்கள் எங்ககிட்ட நீங்கள் டோல் பே பண்ணாமல் போக முடியாதுன்ற உத்தரவை நான் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நிறைய கப்பல் திரும்பி போயிடுச்சு. லிமிட்டடாக தான் விடுறாங்க. நிறைய வருது. ஒரு 100 கப்பல் வருதுன்னா ஒரு 30-40க்கு மேலே அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக சுத்தமாக நின்றுச்சானா இல்லை, வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நாங்கள் தரவாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா கப்பல்லாம் ஓப்பன் பண்ணலை, அது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ட்ரம்ப் ஒரு மகா பொய்யர் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். அதுவும் அந்த ஈரானுடைய கேலிபப் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், அவர் தான் இந்த ஸ்பீச்சுக்கு தலைமை, அந்த ஸ்பீச் இல்லை, இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிறார். ஒரு 8 பாயிண்ட், 8 இல்லை மொத்தம் 6 பாயிண்ட் வந்து போட்டிருக்கிறார் தனது எக்ஸல் பதிவில். அமெரிக்கா வந்து நாங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு 1 மணி நேரத்தில் 7 கிளைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பொய். அவர் போட்ட 7 ட்விட்டுமே பொய். அது எங்களை பற்றி போட்டதில் பொய். நாங்கள் நெகோசியேஷனை பற்றி இன்னும் என்ன எங்கள் கோரிக்கைன்னு நாங்கள் போய் உட்காரல. ஆல்ரெடி நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஓப்பன் முழுசாக கிடையாது, இன்னுமே எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை 3வது பாயிண்டில் தெரிவித்திருக்கிறார். 4வது பாயிண்டில் வந்து நாங்கள் சொன்ன டெஸ்டினேஷன் ரூட்டில் தான் அவங்க வரணும், மற்ற ரூட்டில் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், எல்லாமே எங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு கப்பல் கூட நகர முடியாது. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி எங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த மீடியா வைத்து கொண்டு இந்த போர் முடிந்தது, இந்த ஈரான் தோற்று விட்டது, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க, முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றார். அங்கே இன்னொரு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர், அவர் என்ன நேற்று மக்கள்லாம் செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க, ஈரான் மக்கள் செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. அப்போ தனது லைவ் டிவியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ரிச்மெண்ட் யுரேனியம் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கள் டெரிட்டரி நாங்கள் விட்டு கொடுத்த மாதிரி, எங்கள் நிலங்களையும் நாங்கள் விட்டு கொடுத்த மாதிரி. அப்போ நான் என் நிலங்களை விட்டு கொடுப்பேனா? எதை வைத்து அமெரிக்கா இதை வந்து எங்களிடம் கோரிக்கை வைக்கிறது? ஒரு காலமும் நடக்காது, நடக்கவும் அனுமதிக்க மாட்டோம். எதுக்கெல்லாம் எந்த சமரசமும் கிடையாது, அது எங்களிடம்தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை உறுதியாக சொல்கிறாரு, எங்களோட கோரிக்கையில் சமரசம் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணோம், நீங்கள் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னோம். கடைசி வரைக்கும் நின்று வெற்றி பெற்றோம். இது தோல்வி அப்படின்றது அமெரிக்காவுக்கு மட்டும்தான். எங்களுடைய கோரிக்கையை பார்த்து பயந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் அறியும் அப்படின்னு யார் சொல்கிறது? ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் சொல்கிறாரு. எங்கள் கோரிக்கையை பார்த்து பயந்து தோற்று போயிட்டு லெபனானுடைய யுத்தத்தெல்லாம் உடனே நிறுத்திட்டு ஓடி வந்து, ஐயா இப்போ திறக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன், கண்ணசைவு காட்டினோடனே ஓடி வந்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றியாம் அப்படின்றாங்க ஈரான் தரப்பில். அப்போ நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் புரியுது இல்லை? அவங்க ஒரு டஃப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது ட்ரம்ப் ஒரு டஃப்பு கொடுக்குறாரு நம்மள உலக மக்கள்னா, ஈரான் ஒரு டஃப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஸ்ட்ராங்குன்னா ஸ்ட்ராங்கு தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், முடிஞ்சால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு விஷயத்த கூட பார்த்தங்க, நேற்று குர்தீஸ் ரீஜன் மீது தாக்குதலுங்க. நேற்று நம்ம இந்திய நேரப்படி ஒரு 4 மணி இருக்குங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த குர்தீஸ் ரீஜன் மீது வெளிப்படையான ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சம்பவம் நம்பர் 2 நம்ம லெபனான் கிட்ட போவோமே, லெபனானில் பாருங்கள் மக்கள் திரும்பி வராங்க. அங்கே லெபனான் அரசாங்கத்தோட கொடி இல்லைங்க, எல்லாம் ஹெஸ்புல்லா கொடியாக இருக்குது. முழுக்க பெரும்பாலான இடங்களில் ஹெஸ்புல்லா கொடியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு 10 மில்லியன் விலை பேசினாங்க. கேட்டிவ் ஹெஸ்புல்லானுடைய லீடர் அகமத் அல் ஹமீதாவின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளிப்படையாக ஜாலியாக அப்படியே ஹே போடுங்களே வெடியை, ஊட்டுங்களே கேட்க, கொளுத்துங்களே பட்டாசை அப்படின்னு வான வேடிக்கையெல்லாம் கொளுத்திட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக கொளுத்தி சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல பாஸ், எப்படி நீங்கள் லெபனானை டேக் ஓவர் எடுக்க போகிறீங்க?
அங்கே லெபனான் மக்கள் அரசாங்க ஆதிக்கத்தை விட ஹெஸ்போலாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மண்டே பிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அங்கே ஈரானும் முழுமையாக மறுத்துருச்சு. எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து வெற்றி நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி காலையில் கூட ட்ரம்ப் அவர்கள் எங்கே வெளியில் கிளம்பும் போது மறுபடியும் சனி ஞாயிறு ஆனால் கொஞ்சம் லீவு கிளம்புவார். கிளம்புறதுக்கு முன்னே என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அல்ரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க, எங்கள் பேச்சு அவங்க கேட்டுக்கிட்டாங்க, எல்லா கப்பலும் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சார் அப்படிலாம் இல்லை சார், அவங்க தடுத்துட்டாங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அதெல்லாம் தப்பு, நீ ஏன் சொல்கிற? திறந்துட்டாங்க, இப்போலாம் கேள்வி கேட்காத அப்படின்னா. கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை உலகம் என்ன கண்ணை மூடி சொல்கிற ஒரு எக்ஸல பதிவு மட்டுமே நம்பிட்டு இருக்கிறாங்க? அவ்வளோதான், அவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் உட்காந்து நம்புறதுக்கு. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சார் தலைவரே, இல்லை தலைவரே, அவங்க ஓப்பன் பண்ணலை, எல்லா கப்பலையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க அப்படின்னா. இல்லை தப்பு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு. நேட்டோ நாடுகள்லாம் ஒரு பேப்பர் டைகர், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி இங்கே வந்து கேட்காதீங்க, ஒரு உதவி கூட செய்யலை அப்படின்னு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவங்கள போய் இழுத்து விடுறாரு. அப்புறம் தான் அவர் தலைவருக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு கேள்வியில், நீங்கள் என்ன தப்புன்னு சொன்னாலுமே அங்கே ஈரான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னொடனே அப்புறம் தான் இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை வரைக்கும் தான், அதனால தான் நாங்கள் ஈரானுடைய கப்பலை முழுமையாக நாங்கள் தடுக்க போகிறோம், எதுவுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அலோவ் பண்ண போகிறோம், இன்னும் நாங்கள் அங்கேருந்து படைகளை பின்வாங்கலை, நாங்கள் வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல, 24ஆம் தேதி வரைக்கும் சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க, 24 இல்லை 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம எலெக்ஷன் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உட்கார வேண்டியதான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமும் அவங்க பேச்சுவார்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை தான். ஏன்னா அமெரிக்காவும் உணர்ந்திருப்பாங்க, ஈரான் உணர்ந்திருப்பாங்க, இஸ்ரேல் உணர்ந்திருப்பாங்க, மறுபடியும் ஒரு யுத்தமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இவர் நினைக்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இப்போயே சக்ஸஸ் பண்ண முடியுமானா முடியாது. வழக்கமாக ஈரானுடைய பேச்சுவார்த்தை என்னென்னா சுமூகமாக அப்படியே தள்ளி போட்டே இருப்பாங்க. அதான் அடுத்த மாதம் போடலாம், உடனேலாம் வந்து அவங்க பேச வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம கடந்த 2 வருஷமாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட்டு தலைவருக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும்னு நினைப்பார். அதனால் இது எடுத்தவங்க ஒருத்தனெலாம் கிடைக்காது, பொறுத்து வந்து பார்க்கலாம், இல்லை என்றால் நாங்கள் மறுபடியும் தாக்கல் நடத்த தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. பட் இந்த எச்சரிக்கையை நான் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கல. ட்ரம்ப் அவர்கள் வழக்கமாகவே இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இனிமேட்டு சிரிப்பு வந்துடும். சார் நீங்கள் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காரதுக்கு தானே நீங்கள் மிரட்டுறீங்க, அதுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் சொல்ல முடியும். ஏன்னா ஆக்சுவலாக ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கிறது, எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இப்போ கூட பார்த்தா ஒரு 14 கப்பலுக்கு மேலே இன்னும் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய கப்பல்கள் வெளியேற முடியாத அளவுக்கு தடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நிலைமை இன்னும் முடியல பாஸ், பேச்சுவார்த்தை வந்தால் தான் முடியும். அது இல்லாமல் அவங்க இன்னொரு பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்பு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண உடனே சிஜிபிங் வந்து வெரி ஹாப்பியாம், கும்முதே ஹாப்பியாம். மனுஷன் எப்பவுமே சிரிக்க மாட்டாராம், கம்முன்னு போகிறான். இப்போ இந்த செய்தி கேட்டவுடனே கேட்க போக்குன்னு மனுஷன் சிரிச்சிட்டாராம். அதனால் இப்போ நெக்ஸ்ட் வீக் போய் அவரை சந்திக்க போகிறேன், ஏப்ரலில் மே மாதம் போய் அவரை சந்திக்க போகிறேன், இந்த சந்தோஷ செய்தி பகிர போகிறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அமெரிக்கா எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைலை மறைப்பதற்காக தான். இதுன்னா இப்போ இது முடிஞ்ச உடனே மறுபடியும் எப்ஸ்டீன் ஃபைல் எடுப்பாங்களா அப்படின்னா அடுத்து 2 ட்விஸ்ட் வச்சிட்டாரு. ஒன்று யூஎஃப்ஓ ஃபைலை பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல் நிறைய இருக்கும், நிறைய லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் ஃபைல்ஸ். பீட்டர் எக்ஸத் அவர்களை கூப்பிட்டேன், நம்ம ஏன் இதை நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் ஏலியன்களை கூட்டு வந்து 2 காட்டி விட்டுற மக்களுக்கு, அதை பற்றி ஒரு மாதத்துக்கு பேசிட்டோம் அப்படின்னு இருக்கிறாராம். அதனால் கூடிய விரைவில் அந்த யூஎஃப்ஓனுடைய ரகசியங்களை வெளியிட போகிறாங்களாம். சரி ரைட்டு, அடுத்த என்கேஜில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எப்ஸ்டீன் ஃபைலை மறைப்பதற்காகவா அப்படின்னு பார்க்கலாம். பட் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இது மாதிரி கியூபாவை நாங்கள் இராணுவத்துக்கு உத்தரவிட்டுட்டேன், கடந்த 70 வருடங்களாக அங்கே மக்கள் வந்து சொல்லணும்னா துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களுக்கான விடுதலையை நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ ஈரானுக்கு எப்படி விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு, இப்போ உலகமே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. அதை இப்போ நேராக எங்கே போகிறாரு, கியூபாவுக்கு போகிறார் மனுஷன். இப்போ அடுத்து கியூபாவுக்கு இராணுவத்தை தயாராக சொல்லிட்டானா. என்ன 2 நாளாக ட்ரோன் பறந்துகிட்டே இருக்குது, உளவு விமானங்கள் பார்த்துட்டே இருக்குது. அடுத்து அங்கே என்ன பண்ண போகிறாரு தெரியல. ட்ரம்ப் இருக்கிற வரைக்குங்க கண்டென்ட் கந்தசாமிங்க நம்மளுக்கு, அது குறிப்பாக எனக்கெல்லாம் அவர் வந்து ஒரு கண்டென்ட் கந்தசாமி. அவர் இல்லாமல் இன்னும் உலகம் இல்லை, உலகம் இல்லாமல் அவர் இல்லை. அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவர் போனதுக்கப்புறம் தான் நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அடுத்து அவுன் அவர்கள்கிட்ட வரலாமே. லெபனானுடைய பிரசிடெண்ட் அவுன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அரப் பிரதர்ஸ்
சவுதி அரேபியா மீதி எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் நான். நீ லெபனானோ டிக்ஷனரியிலேருந்து நாங்கள் ஈரானை எரேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு தனி மனிதர்களுடைய ஒரு தனி நபர்களோட கோரிக்கைக்காக சுயலாபத்திற்காக ஒட்டுமொத்த லெபனானும் பாதிக்கப்படுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க பாட்டு திடீர்னு 2 தாக்கல் நடத்திட்டு போயிடுறாங்க. ஒட்டுமொத்த லெபனானையும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் நேரடியாக இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். மிகப்பெரிய அளவுக்கான திருப்பங்கள் எடுப்படப்படுகிறதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத பார்க்கும்போது ஹெஸ்புல்லா ஒரு சில தாக்கல் நடத்தும் போது ஒட்டுமொத்த லெபனானும் பாதிக்கப்படுதுன்றாரு. அது சிவில் வாரில் வந்து என்ன மாதிரி முடிய போகுதுன்னு தெரியல. பட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இனி லெபனானுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். காத்திருங்கள், அதுக்கான சம்பவங்கள் பெரிய அளவுக்கு வருகிறது. ஆனால் அது சாதாரண காரியம் அல்ல. அதை நான் நிகழ்த்தியே காட்டுவோம். இன்னும் எங்களுக்கு ஹெஸ்புல்லா ஆப்ரேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குன்ட்டாங்க. அவங்க ஹெஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியும் இது ஒரு 10 நாள் சும்மா டெம்பரரி தானே எங்களுக்கு தெரியும், நாங்களும் தயாராக இருக்கோம் வாங்கன்னு இருக்காங்க. அதுக்கிடையில் அவுன் அவர்கள் வந்து இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் இணைகிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. முழுமையாக அவங்க இராணுவத்தை இறக்கி சல்லடையாக தேடுவதற்கான உத்தரவுகளை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க பாஸ். அதுவுமே எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம வருகின்ற நிகழ்வுகளை வைத்து நான் கணித்து சொல்கிறேன். நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா நேற்று ட்ரம்ப் அவர் சொல்லும் போது நாங்கள் லெபனான் இன்க்ளூட் பண்ணாமல் தான் அந்த பேச்சுவார்த்தைன்றாங்க. ஆனால் அப்படி பார்த்தா சக்ஸஸ் பண்ணிட்டாங்களே ஈரான் பொறுமையாக நின்று காய்களை நகர்த்தியிருக்காங்களே. இனி எந்த அளவுக்கு நகர போகுதுன்றதை பார்க்கலாம். சிரியாவுக்குள்ளாரையும் நேற்று ஒரு சில இடத்துல போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு டேங்கர் லாரி என்னாச்சுன்னா பின்னாடி பத்திடுச்சு. போயிட்டு அப்புறம் ஒரு பெரிய கேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு வெடிச்சதாக சொல்கிறாங்க. டமாஸ்கஸில் வந்து தொடர்ந்து விலையேற்றம்லாம் அதிகமாக இருக்கிறனால சாரா அவர்களுக்கு எதிரான போராட்டம் இருந்ததாகவும் பார்க்க முடிஞ்சுது. அது இல்லாமல் அமெரிக்காவுடைய படைகள் சிரியாவிலேருந்து வெளியேறது மட்டுமே எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இன்னும் எங்களுக்கு பிரிட்டிஷ் படைகள் இருக்குது, ஃப்ரான்ஸுடைய படைகள் இருக்குது, ரஷ்யாவுடைய படைகள் இருக்குது. எல்லாத்தையும் வெளியேற்றினா மட்டும்தான் முழு ஃப்ரீடம் கிடைக்கும் சிரியாவுக்குள்ளார. அதுவரை எங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்காதுன்றாங்க. வீடியோட கிளைமேக்ஸில் 2 பதிவு. ஒன்று இந்தியாவுடைய பதிவு. இந்தியா இந்த கடினமான சூழ்நிலையிலும் 38,000 டன் மெட்ரிக் டன் ஸ்ரீலங்காவை கொடுத்துருக்கோம். பங்களாதேஷுக்கு 22,000 மெட்ரிக் டன் டீசல் கொடுத்துருக்கோம். நேபாள், பூட்டான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து மொரீஷியஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கின்றாங்க. என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும்ன்ட்டு போயிட்டு கியூவில் நின்று வரிசையாக டேங்கு தகர டப்பாவெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களே, அவங்களாம் எங்கே இருக்காங்க? அவங்களாம் நான் தேடணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சாதிச்சுட்டாங்க? ஒன்று மட்டும் புரியுது, பெட்ரோல் ஓனர், அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஏன்னா 30% மேலே ஆவியாயிருக்கும், ஃபுல்லாகவே எவாபரேட் ஆகிருக்கும் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வைத்திருந்தாலுமே அதை விட எங்கேயாவது பரவாயில்ல. டெல்லி அந்த சைடெலாம் பார்த்தோன்னா அதை விட மோசமான ஒரு பீதியை கிளப்பி மக்களை வந்து இன்னலுக்கு உள்ளாக்கி, அங்கே நார்மலாக வந்து கேப் டிரைவர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃபை கெடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்த கேப் டிரைவரோட லைஃபை கெடுத்து விட்டாங்க. அவங்க சும்மா போனோடனே அரை மணி நேரத்தில் பிடிச்சி சவாரிக்கு போயிடுவாங்க. அவங்கள நாள் கணக்காக காக்கா வச்சு அவங்க பொழப்பையும் கெட்டு இப்போ என்ன இவங்க சாதிச்சுட்டாங்க? எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பொருளைகளை நம்பாதீங்கன்னா மக்கள் அந்த பொருளைகளை தான் நம்புகிறாங்க. என்ன நம்ம வந்து விழுந்து யார் என்ன சொன்னாலுமே அதெல்லாம் கிடையாது, நாங்கள் பொருளையை தான் நம்புவோம் அப்படின்னு ஓடி பிடிச்சாங்க. பட் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அந்த இடத்துல நடக்கலை. இந்தியாவுக்குள்ளார பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும், பெருசாக இதை வச்சு சம்பவம் நடக்கணுமா எதிர்பார்த்தாங்க. பட் நடக்கலை. ஆனால் நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியா எல்லாம் நம்ம உலகளாவிய அளவில் பார்த்த நம்ம இந்த விவகாரத்தில் இந்தியா ரொம்ப சிறப்பாக கையாண்டுறதை பார்க்குறேன். பட் கேஸ் விஷயத்தில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது, அது வேறு ஆப்ஷன் இல்லை. பட் நான் பெட்ரோல் அண்ட் டீசலோட இருப்பை வந்து பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா நாடுகளை விட ப்ரைஸும் சரி, 100 ரூபா நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம் ஒன்று. அது இல்லாமல் மீதி எல்லா உலகளாவிய எல்லா நாடுகளும், நீங்கள் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மீதி எல்லா அமெரிக்கா, எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் விலையேற்றம். இந்தியா மட்டும்தான் விலை இல்லாமல் இருந்ததும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது வந்து ஒரு பெரிய விஷயமா, பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் இது கூடுதல் தகவலமாக சொல்கிறேன் நான். அப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயத்தை வந்து கிளப்பிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பானுடைய கப்பல் ஒன்று அந்த தென்சீன கடல் பகுதியில் தைவானுக்காக ஒன்று அப்படியே கிளம்பி வந்திருக்கு. ஜப்பானுடைய போர் கப்பல் ஒன்று. ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தோன்னே சிரிப்பு தான் வந்தது. அங்கே தைவானுடைய எதிர்க்கட்சியே போயிட்டு சீனா கிட்ட, தலைவா வா தலைவா, நம்ம ஒருங்கிணைந்து போகலாம், யார் என்ன சொன்னான்னு பேசுனதுக்கப்புறம், நீங்கள் இந்த மாதிரி எந்த பதட்டத்தை உருவாக்குனாலும், நீங்கள் சீரியஸாக செய்தி எடுத்தாலுமே நான் அது வந்து விளையாட்டு செய்தியை எடுத்துக்கிறேன் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.